வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் உங்களோட 10th மார்க் வச்சு ரெக்ரூட் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெர் மந்த்துக்கு 29,300 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். விண்ணப்பிக்க செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டான மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏவிபிஎம், தக்ஷேவாக்ஸ். ஓகேங்களா? இந்த 3 விதமான பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. உங்களோட 10th மார்க் வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மல்டிபிள் டைமோ டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் செப்டம்பர் 23, 24 இந்த 2 டேட்டில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. கரெக்ஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் தரமாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறப்பவே கரெக்டாக பர்சன்டேஜ் இதெல்லாமே கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், அதாவது டே டு டே போஸ்டல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா போஸ்டல் ஆப்ரேஷன்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ், அதேமாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் பண்ணணும், சர்வீஸும் தரணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்ஸ் இங்கே செக் பண்ணிக்கிங்க. அடுத்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸு, ஸ்டேஷ்னரி, கன்வீனியன்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் மெயில் அட் டோர் ஸ்டெப்ஸு, எக்ஸ்சேஞ்ச் த மெயிலு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது தக்ஷேவாக் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தக்ஷேவாக்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸஸ், ஆர்டிங் ஆஃபீஸஸ், மெயில் ஆஃபீஸஸ், ட்ரான்சிஸ்ட் மெயில் ஆஃபீஸஸ், டெலிவரி சென்டர்ஸில் எப்போவுமே எங்கேஜாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க்குமே இருக்கும். ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பிபிஎம் போஸ்ட்டுக்கு இனிஷியல் பேசிக் பே 12,000. நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ உங்களோட பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 29,350 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தக்ஷேவாக், இந்த போஸ்ட்டுக்கெலாம் 10,000 ரூபாய் பேசிக் பே. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்ப 24,470 ரூபாய் உங்களுக்கு பேசிக் பே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 18 to 40 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில்
ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 45 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 48 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இடபிள்யூஎஸ்னா ரிலாக்ஸேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ். ஸோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில், அதாவது www.indiapost.gov.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டம் ஜெனரேட்டட் மெரிட் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ மேனுவலாக உங்கள் மெரிட் லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, சிஸ்டம் தான் இந்த மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும். 10th நீங்கள் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்கவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு அந்த மார்க் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10th மார்க் வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறத சொல்லியிருக்காங்க. மார்க் ஷீட்டு, ஐடி ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட், பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், இடபிள்யூஸாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 படித்து பார்த்துருங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். பார்ட் A பார்த்தீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தரணும். அதை வச்சு லாகின் பண்ணி அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 2 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு கூட அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, டிரான்ஸ் உமன் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க இந்த 100 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட்டோட தான் இது. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அதோட டீட்டெயில்ஸ், அதாவது என்ன ஃபைல் சைஸ், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் லோக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 2 ஸ்டேட்டுக்குமே தமிழ் தான் லோக்கல் லாங்குவேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் தெரிஞ்சவங்க 2 ஸ்டேட்டுக்குமே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு இயர்லி பார்த்திங்கன்னா நமக்கு 2 times நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th மார்க்கை வச்சு ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.